நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா எங்க பாட்டி? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவ எப்படி இருந்தாலோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கா. 10-15 வருஷம் ஆயிருந்தாலும் அவ எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரியாதா? உட்காரு கோபி, உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். பரவாயில்ல பாட்டி, எவ்வளவு நேரம் கார்ல உக்காந்துட்டு தானே வந்தேன். கிருஷ்ணா, இவ்வளவு உனக்கு தெரியும்ல, நீ போய் டீ போடு. இவங்க விருந்தாளி ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் கார்ல வந்த களைப்பு இருக்கும், டீ குடிக்கட்டும். எங்களுக்கு டீ வேண்டாம் பாட்டி, நாங்க வர வழியிலே குடிச்சிட்டு தான் வந்தோம். குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதான். ஆமாமா, குடிச்சிட்டோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சூடா டீ வேணும் பாட்டி, ரொம்ப டயர்டா இருக்கு. அது போகணும்னா எனக்கு ஒரு டீலாம் பத்தாது. நான் சொல்லிருந்தேன்ல, அவ தான் அந்த கிருஷ்ணா. அவ போடுற டீயை நீங்க குடிச்சே ஆகணுமா என்ன? டீ யாரு போட்டா என்னடி, அதுல யூஸ் பண்ற டீ தூள், பால், சர்க்கரையோட கிரேடும் கரெக்டா இருந்தா போதும் இல்லையா? என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல பாட்டி. பாட்டி இங்க வாங்க, வாங்க. என்ன விஷயம் சொல்லு. இந்த வீட்ல என்னதான் நடக்குது பாட்டி? இங்க இருக்கிறவங்களுக்கு ரோஷங்கிறதே இல்லையா? என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு, அப்பதான் நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். அந்த கிருஷ்ணா ஏன் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கா? அம்மா அவளை அனுப்புறதா இல்லையா? அந்த பொண்ணு போறதுக்கு வேற இடம் இல்ல, அவளை பாத்துக்க ஆளும் கிடையாது. அவளுக்கு ஒரு வழி கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்லயே இருக்கட்டும்னு உன் அம்மா தான் கூட்டிட்டு வந்தா, அவ்வளவுதான். ஏற்கனவே இருக்கிற அவமானம் பத்தாம அம்மா அவளையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டாங்க. அப்பாவோட ரகசிய பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணு பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா பாட்டி? இதெல்லாம் ஒருவேளை என் மாமியார் வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க என்கிட்ட கேட்டா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் எனக்கு. அம்மாவுக்கு இதை பத்திலாம் கவலை இல்லை. அவங்களுக்கு இப்ப அவங்க எதிரிங்க பசங்க தான். எங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி தலகுனிய வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி என்ன பண்ணிட்டான்னு நீ இப்படி பேசுற?
மகி அண்ணனும் மத்த அண்ணனுங்களும் கம்பெனிக்குள்ள போய் எத்தனை நாள் ஆச்சு? அதுக்கு காரணம் என்ன? அம்மாவோட பிடிவாதம் தான். உன் 3 அண்ணன்களும் போன்ல உன்கிட்ட இல்லாத பொல்லாததையெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. உன் அம்மாவை தப்பா நினைக்காத. நீயும் ஒரு பொண்ணு தானே. 21 வருஷம் ஆனாலும் எந்த துணையும் இல்லாம உங்களுக்காகவே வாழ்ந்தவ தான் உன் அம்மா விஜயலட்சுமி. ராமச்சந்திரன் பொண்ண கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும்னு அவ கூட்டிட்டு வந்தது உங்க கண்ணுக்கெல்லாம் தப்பா தெரியுதுல்ல? நீ வீட்டை விட்டு ஓடினப்போ கோபிய கண்டுபிடிச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உன் அம்மா தானே. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். இப்ப மட்டும் உங்க கண்ணுக்கு அவ மோசக்காரியா தெரியறான். அம்மாக்கு நாங்க முக்கியமா இல்ல அந்த பொண்ணு முக்கியமானு தெரிஞ்சாகணும். இங்க பாரு, நாம நினைச்ச மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. அவங்க வாழ எந்த ஒரு வழியும் தெரியாம தான் அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டியிருந்தாங்கன்னா ஒருவேளை உன்னோட அப்பா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருந்திருப்பான். இவ தங்கச்சியும் இந்த உலகத்தை விட்டு போயிருக்க மாட்டான். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் லக்ஷ்மி அனாதையா நின்ன இந்த பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வந்தா. அவளுக்கு இந்த வீட்ல உரிமை கொடுக்கறதுக்கோ இல்ல பணங்காசு கொடுக்கறதுக்கோ இல்லம்மா. உன் அம்மாவோட நல்ல மனச புரிஞ்சுக்காம எப்படிம்மா உன்னால இப்படியெல்லாம் பேச முடியுது? அப்படின்னா இப்போ நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல? நான் யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், அவங்கள எதிரியாவும் நினைக்க மாட்டேன். என் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் ஸ்ரீகுட்டி. பாட்டி, நீங்க இதுக்கு என்னதான் காரணம் சொன்னாலும் அம்மா பண்ணிட்டு இருக்கறதெல்லாம் சரின்னு எனக்கு தோணல. போற போக்க பார்த்தா எங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்லாம போயிடும் போல. டீ எடுத்துக்கோங்க. ஆமா, டீ மட்டும்தான் இருக்கா? நாங்க டிராவல் பண்ணி டயர்டா வந்திருக்கோம், வெளியில சாப்பிட்டுட்டு வந்திருக்கோன்னு அவ சும்மா சொல்லியிருக்கா. எனக்கு இப்ப ரொம்பவே பசிக்குது. அப்படி இருக்கும்போது இந்த டீ மட்டும் போதுமா என்ன? சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம். குழம்பு குழம்பும் இருக்கு, வேணும்னா ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன். இப்போதைக்கு எனக்கு இந்த டீ மட்டும் போதும். எனக்கு பசிச்சதுன்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்ன? ஏய், எங்க போற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல, அவங்களுக்கு டீ கொடுக்க போறேன். அவங்க உள்ள உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது டீயை உள்ள கொண்டு போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாமா? உன் பேர் கிருஷ்ணா தானே, கரெக்டா? ஆமா. என்னோட பேர்லயும் ஒரு கிருஷ்ணா இருக்காரு, கோபி கிருஷ்ணன். நீ என்னம்மா ஓடிட்டே இருக்க? இங்கே இரு. நாம 2 பேரும் இன்னும் பழகிக்கவே இல்லையே. டீ ரொம்ப சூப்பரா போட்டிருக்க. அப்புறம் நான் யாருன்னு தெரியுமா? அத நான் அவளுக்கு சொல்லி கொடுக்கறேன்.
இவர் தான் என் புருஷன் கோபி கிருஷ்ணா, என்னோட 2 பிள்ளைங்களோட அப்பா. உனக்கு வேற ஏதாவது தெரியணுமா? டீ குடிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, நீங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. ஆ. டீ இந்தாங்க. இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா ஒரு குடும்பத்தை நாசமாக்கிட்டா. இப்ப நீயும் உங்க அம்மா மாதிரி தான் இங்க வந்திருக்கியா? ஆளை மயக்கிறதுல நீ கில்லாடின்னு தெரியும். உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன் குடும்பத்தை நாசமாக்க நீ முயற்சி பண்ண, உன்னை நான் விடவே மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. என்னாச்சு கிருஷ்ணா? ஒன்றும் இல்லை பாட்டி. ஸ்ரீகுட்டி உன்கிட்ட தேவையில்லாததையெல்லாம் பேசினாலாமா? எனக்கு தெரியும், அவ எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. மனசுல இருக்கிறத வெளியில கொட்டுற சுபாவம் தான் ஸ்ரீகுட்டிக்கு. நாம சொல்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். பரவாயில்ல விடு. அவ சொன்ன எதையும் நீ மனசுல வச்சுக்காத. ஸ்ரீ வந்திருக்கா? ஸ்ரீகுட்டி. ஜெயா, நீ நீ எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன் ஜெயா. நீ கீழே பாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். கோபி, இங்க எல்லாரையும் மறந்துட்டீங்களா? நாங்களும் இங்க உயிரோட தான் இருக்கோம் கோபி. நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன்க்கா. நீ போன வாட்டி வந்ததை விட இப்ப ரொம்ப மெலிஞ்சிட்டியே ஸ்ரீ. கொஞ்சம் கருத்தும் போயிட்ட. என்ன அங்க உனக்கு வீட்டு வேலை அதிகமோ? இந்த அளவுக்கு மெலிஞ்சு போயிட்ட? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல அண்ணி. நான் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. என் வீட்டுக்காரரும் அதை தான் சொல்றாரு. அப்படின்னா கோபியோட கண்ணுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. அவரை முதல்ல டாக்டர் பார்க்க சொல்லு. நீ ஒரு நிமிஷம் இங்க வா. இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? உங்க அண்ணனுங்க கால் பண்ணி உங்ககிட்ட என்ன சொல்றாங்களோ அதுதானே உனக்கு தெரியும். இந்த வீட்ல என்னெல்லாம் அக்கிரமம் நடக்குது தெரியுமா? இதெல்லாம் கால கொடுமை. வரும்போது ஒரு ராஜகுமாரிய பாத்தியா? ராஜகுமாரியா? அந்த கிருஷ்ணாவை பத்தி தாமா நான் சொல்றேன்.
அவ கீழே கண்டிப்பா இருந்திருப்பாளே. பாட்டிக்கு ஜல்ரா போட்டுக்கிட்டு, அம்மா ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு. ஆ, நாங்க வந்தப்பவும் இருந்தா. நான் ஏற்கனவே ஒரு டோஸ் விட்டுட்டு தான் மேல வந்தேன். ஏன், என்னாச்சு? டீய கொடுத்துட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தா. கண்ணத்திலேயே ஒரு அரையிலான் தான் தோணுச்சு. அம்மா தெய்வமே, அத மட்டும் செஞ்சிராதமா. ஏன் அப்படி? அவளை நீ ஒரு அடி அடிச்சேனா பதிலுக்கு நம்ம கண்டிப்பா 10 அடியாவது வாங்க வேண்டியது இருக்கும். அதான் எங்க நிலைமை. ஆ? அவ அவ்வளவு பயங்கரமான ஆளா? அவ இல்ல, எல்லாம் உங்க அம்மாதான். நேத்து என்னாச்சுன்னா, எங்க வீட்டுக்காரு எதுக்காகவோ அவளை அடிச்சிட்டாரு. அவ உங்க அம்மா கிட்ட 1க்கு 10 சொல்லி அவங்கள ஏத்தி விட்டுட்டா. அம்மா அவ பேச்ச கேட்டு என் வீட்டுக்கார போட்டு நல்லா சாத்திட்டாங்க. பாமக்க பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ஒரு ஆம்பளைய அம்மா அவரை அடிக்கிறாங்கன்னா அவங்களோட மனச அவ எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கான்னு உனக்கு புரியுதா? ஏ அப்பா, பயங்கரமான ஆளாதான் இருக்கா. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல. உனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இப்பதானே நீ என்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொன்ன. என்ன விஷயம்? டீய குடுத்ததுக்கு அப்புறம் கோபி கிட்ட பல்ல காட்டி பேசி. ஆமா, உண்மைதான். அவ நிஜமாவே சரியான ஆளாதான் இருக்கா. நான் பாக்குறப்போ அவ டீய கொடுத்துட்டு அவர்கிட்ட பல்ல காட்டி பேசிட்டு இருக்கிறத நீங்க பாத்துருக்கணும். என் வீட்டுக்காரரு இன்னொரு பொண்ணோட முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. அதனால மானத்தை காப்பாத்திட்டாரு. என் வீட்டுக்காரர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அப்புறம் நடந்ததை நினைச்சு அழுதோ புலம்பியோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க? விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. 4 பசங்களுக்கான அப்பான்னு தெரிஞ்சும் மைக்கு கூட்டிட்டு போனவதானே அவன் அம்மா. அப்படி பார்த்தா பொண்ணும் அப்படிதானே இருப்பா. நீ கேள்விப்பட்டிருப்பல்ல நம்ம அசோகனோட விஷயத்த. இவங்களுக்காக தானே அவன் கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுட்டு தானே போயிருக்கா. இப்ப கடைசியில என்ன ஆச்சு? அந்த பையன் தானே இப்ப கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டான். அவன் வாழ்க்கையே இப்ப நாசமா போச்சு. மத்தவங்களோட குடும்பத்தை கெடுக்கிறது தான் இவங்க வேலையே. அவ நடையையும் பேச்சையும் பார்த்தா பூலோக ரம்பைன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஓ, அது மட்டும் இல்லாம அம்மா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல. ஆமா ஆமா, நீ அதை பாத்திருக்கணுமே. அவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறத. பெத்த பசங்க கிட்ட பாசத்தை காட்ட மாட்டாங்க. ஆனா அவளுக்கு புது Dress, நகை எல்லாம் வாங்கி தராங்க. வெளியில கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இப்ப சொத்துல பாதி எழுதி தர பிளான் இருக்கணும் நான் கேள்விப்பட்டேன். பாட்டி அதுக்கு சப்போர்ட் வேற. என்ன பண்றது? இங்க இருக்கிற ஆம்பளைங்க தான் பயந்தாங்கோலியா இருக்காங்களே. இங்க பாரு ஸ்ரீ, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ற. நீ உன் குடும்பத்தோட எங்க படுக்க போற? மேல இருக்கிற கெஸ்ட் ரூம்ல, சரிதானே? ஆனா அவ அவ எங்க படுக்கிறா? உன்னோட பழைய ரூம்ல தான் படுக்கிறா. உன் ரூம் தான் அம்மா அவளுக்கு கொடுத்திருக்காங்க. என்னோட ரூமையா? என் ரூமை தான் அவ யூஸ் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா ஸ்ரீ, அம்மா அவளை சொந்த மகளா நினைச்சுதான் உன் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. மானம் மரியாதை இருக்கிற யாராவது இது பண்ணுவாங்களா சொல்லு? புருஷனோட இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சொந்த மகளா வளர்த்துக்கிட்டு வராங்க. நான் என்னன்னு சொல்றது? நல்ல அதிர்ஷ்டக்காரி அவ. நான் மட்டும் இருந்திருந்தா அந்த ரூம்குள்ளேயே அவளை விட்டுருக்க மாட்டேன். ஓங்கி 4 அறை விட்டுருப்பேன் அவளை. பாவம், நீ அப்பாவியா இருக்கிறதால அவளுக்கும் அம்மாக்கும் சப்போர்ட் பண்றதை தவிர வேற வழி இல்லையே உனக்கு. அவளை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அவ என் ரூம்ல தங்கறதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். அவ என்கிட்ட நல்லா மாட்டினா. அவளை முதல்ல அடிச்சு வெளியே துரத்தணும். ஆனா நீ அதை பண்ணலாம். அதுக்கான உரிமையும் கடமையும் உனக்கு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இந்த வீட்டோட பொண்ணு. ஆனா நாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கோம். எங்களால இந்த வீட்டுல உரிமையை எதையும் சொல்லவும் செய்யவும் முடியாது.
இந்த ரூம்ல தங்க உனக்கு யார் அனுமதி கொடுத்தா? இது என்னோட ரூம். என் ரூம்குள்ள நீயே வந்தன்னு தான் நான் கேக்குறேன். உன் வாயில என்ன வசம்பா வச்சிருக்க? அது வந்து அம்மா சொல்லிதான். என்னது அம்மாவா? யாரடி அம்மா? உங்க அம்மா தான் எப்பவும் செத்து போயிட்டால. இங்க இருந்து வெளியே போடி. நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? இந்த ரூமை விட்டு வெளியே போ. வெளியே போடின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என்னடி பாத்துட்டு இருக்க? வெளியே போன்னு சொன்னா வெளியே போகணும். முதல்ல வெளியே போடி. போ வெளியே. வாடி என் கூட. வா வா குட்டி, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? வாடி என் கூட. உனக்கான இடத்த நான் காட்டுறேன். ஏமா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? என்னோட ரூம்குள்ள இவ வந்து தங்கிட்டு இருக்கா. என்ன தைரியம் இருக்கணும்? என் ரூம்ல தங்குறதுக்கு இவளுக்கு என்ன யோகியதை இருக்கு பாட்டி? அவளா அந்த ரூமுக்கு போகல, உன் அம்மா தான் இவள அந்த ரூம்ல தங்க வச்சிருக்கா. இவ என்ன தப்பு செஞ்சா? அம்மா இந்த மாதிரி தான் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க தான் சொல்றாங்கன்னா இவளுக்கு எங்க போச்சு அறிவு? ரோட்ல கிடக்குற ஒரு மிருகத்தை யாராவது நடு வீட்டுல கொண்டு வந்து வைப்பாங்களா? சொன்னா கேளு. விடுங்க பாட்டி. நீ வாடி. உனக்கான இடம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். வா வான்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு. வாடி. சும்மா அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத ஸ்ரீகுட்டி. சொன்னா சொல்றேன்ல. சும்மா வீம்பு பிடிச்சிட்டு இருக்க. அவளை விடு. அக்கா பாட்டி நீங்க விடுங்க பாட்டி. ஸ்ரீகுட்டி, கொஞ்ச நாளைக்கு நல்லா சுகமா பஞ்சு மெத்தையில படுத்திருந்தல்ல, இனிமே நீ இங்கதான் இருக்கணும். உன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இதான் நிலைமை. சொன்னா கேளு. நீங்க சும்மா இருங்க பாட்டி. உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? புத்தி கிட்டு போனது எனக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.